அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் எப்படி அரபில் ஒரு வானம் என்று சொல்கிற எப்படி என்று படிக்க போகிறோம். ஒரு விஷயம் செய்ய வானம் என்று சொல்கிற எப்படி என்று படிக்க போகிறோம். ஸோ இதை படிக்க முந்தி இப்போ இது டாபிக் வந்து ஒரு விஷயம் செய்யுங்க என்று சொல்கிறதும் வானம் என்று சொல்கிறதும் அப்படி என்றால் கமாண்டிங் அண்ட் ஃபர்பிட்டிங். இந்த கமாண்டிங் என்று சொன்னால் ஒரு விஷயம் நீங்கள் தாராளமாக சொல்கிறீங்க, இதை செய்யுங்க, தின்னுங்க, குடிங்க. ஸோ அந்த மாதிரி வேண்டிய ஒன்று எங்களுக்கு எடுக்கலும் அது வந்து கமாண்ட். சரியா? அதுக்கு பிறகு வானம் என்று சொல்கிறது அதே தான், தின்ன வானம், குடிக்க வானம், அது வந்து ஃபர்பிட்டிங், செய்ய வானம் என்று சொல்கிறது. ஸோ இதில் நாங்கள் படிக்க போகிறது முதல்ல எப்படி ஒரு விஷயம் செய்ய வானம் என்று சொல்கிறது. அடுத்த லெசன் நாங்கள் படிப்போம் எப்படி ஒரு விஷயம் செய்யுங்க என்று சொல்கிறது. ஓகேயா? ரைட். இப்போ இதில் முதலாவது படிக்க போகிறோம் என்னன்னு சொன்னால், இதை வானம் என்று சொல்கிறதும் செய்யுங்க என்று சொல்கிறதுலே முதலாவது காமன் சென்ஸ் ஒப்சர்வேஷன்ஸ். அப்படி என்று சொன்னால் ஜெனரலாக எங்களுக்கு இது டாப்பிக்கு அடியில் என்ன ஜெனரலாக நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்றா நார்மலாக அது உங்களுக்கு செய்யக்கொள்ள விளங்கும். அதில் 5 பாயிண்ட்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது டாபிக் அடியில் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் ஜெனரலாக அப்படின்றா காமன் சென்ஸ் எங்களுக்கு இருக்குது, அதை வச்சு எங்களுக்கு டிசைட் பண்ணலுமான விஷயம். முதலாவது விஷயம், எங்களுக்கு வந்து கொமாண்ட் ஒன்று கொடுக்க மேலா வானம் என்று சொல்ல மேலா ஒரு பாஸ்ட் டென்ஸை அப்படி என்று சொன்னால், இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் தின்னு முடிஞ்சு எங்களுக்கு தின்னு முடிஞ்ச ஒருத்தருக்கு சொல்ல இயலாவே தின்ன வானம் இல்லாட்டி தின்னுங்கன்னு, அவர் ஆல்ரெடி தின்ன முடிஞ்சு. சரியா? அப்போ பாஸ்ட் டென்ஸில் எங்களுக்கு என்ன செய்யலாம், வானம் என்று சொல்கிறதோ அப்படி இல்லாட்டி செய்யுங்க என்று சொல்கிறதோ எங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா அது பாஸ்ட் டென்ஸ், அது நடந்து முடிஞ்ச விஷயம். ஸோ முதலாவது விஷயம் நாங்கள் படிக்க வேண்டிய விஷயம், இதை கமாண்டிங் அண்ட் ஃபர்பிட்டிங் என்று நான் சொல்லிக்கொண்டு போகிறேன். கமாண்ட் பண்ணுறதும் அம்ர் வன் நஹி, அரபில் அப்படி தான் வருது. அமர் என்றது கமாண்ட், ஒருத்தருக்கு ஒரு கட்டளை வந்து கொடுக்கறது கமாண்ட். அதுக்கப்புறம் அதை வந்து அப்போ அமர் கொடுக்குறவர் தான் அமீர் என்று சொல்லுவோம் நாங்கள். அதுதான் அமீர் என்று சொல்கிறேன், அவர் வந்து கட்டளை கொடுக்குறவர். ஸோ அமர் வன் நஹி, நஹி என்று சொல்கிறது வந்து வானம் என்று சொல்கிறது. ஸோ அமருண்டோ நஹி ஒன்று எங்களுக்கு செய்யலாம் பாஸ்ட் டென்ஸில். ஏன்னா வந்து அது ஆல்ரெடி முடிஞ்சு, அது எப்படி சொல்கிறேன், செல்லேலாம். ஸோ முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இது வந்து ஃபிஹில்ல தானே வரும். செய்யுங்கன்னு சொல்கிறதோ வானம் என்று சொல்கிறதோ கட்டளையிடுறது ஃபிஹில்ல தான் வரும். அப்போ எங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஃபிஹிலுக்கு இது அப்ளை ஆகாது. பாஸ்ட் டென்ஸ் ஃபிஹிலுக்கு அமர் நஹி இல்லை. சரியா? அது முதலாவது விஷயம். அப்போ வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லாட்டி ஃப்யூச்சர் டென்ஸுக்கு தான் அது இருக்குது. இப்போ அரபில் வந்து ரெண்டுமே உண்டு தானே. ஸோ அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டும்தான், ஃபிஹில் முதாரிக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு கமாண்ட் உண்டு உங்களுக்கே கொடுத்துக்கொள்ளலாம் நார்மலாக. சரியா? அப்படின்டா டின்னு குடி என்று சொல்லி அது வந்து மேக் சென்ஸ் அது வந்து காமன் சென்ஸ் இல்லை. சும்மா அது இந்த பைத்தியம் என்று சொல்லுவாங்க, எங்களுக்கே நாங்கள் ஒரு விஷயம் கமாண்ட் பண்ணி கொண்டுமென்று சொன்னால். ஸோ வந்து அதுவும் ப்ராக்டிக்கல் இல்லை. ஸோ அதுக்கு அப்போ வந்து நாங்கள் ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹுமாஹுன்னு அந்த அந்துமாந்தும் அந்தி அந்துமாந்துன்னு அன நஹ்னு அன என்றா நான், நஹ்னு என்றா நாங்கள். இந்த அன நஹ்னுக்கு இது கமாண்ட் வந்து அப்ளை ஆகாது, கட்டளையிடுறது அப்ளை ஆகாது. சரியா? என்ன நாங்கள் எங்களுக்கே கட்டளையிட்டு கொடுறோம் இல்லை, நோமலாக அப்படி நடக்கிறல்ல. ஸோ ஐ சுற்றியும் இது நான் சொல்கிறேன் ஜெனரல் ப்ராக்டிஸ். சரியா? ஸோ அது வந்து அப்போ அதில் எங்களுக்கு அனநஹ்னுவில் வந்து கமாண்ட் ஃபர்பிட் இல்லை, கட்டளையிடுறது இல்லை. அடுத்தது மூணாவது வந்து உங்களுக்கு கட்டளையிடலாம். ஒருத்தர் கிட்ட தூரத்தில் இருக்கிறார், உங்களுக்கு விளங்காத இடத்துல இருக்கிறார், உங்களுக்கு அவருக்கு கட்டளை இடிக்கலாம். இப்போ நீங்கள் கட்டளை இதுக்குள்ள தின்னாது என்று சொல்கிறது வந்து உங்களுக்கு கிட்ட இருக்கிறவருக்கு, ஓடவானம் கத்தவானம் அப்படி நாங்கள் சொல்கிறது வந்து கிட்ட இருக்கிறவருக்கு. எங்கேயோ இருக்கிறவருக்கு எங்களுக்கு கட்டளை இடையிலவே. ஸோ அப்போ வந்து நாங்கள் படித்தோம் ஹுவ ஹுமா ஹும், அவங்க இருவர்கள் அவர்கள்.
ஹிய ஹுமா ஹுன்ன. அவள், அவள்கள், இருவர்கள், அவள்கள். இவங்க எல்லாம் கிட்டே இருக்கிறார்கள் இல்லை. அவர், அவள், அவங்க எல்லாம் தூரத்தில் இருக்கிறார்கள். ஸோ அவங்களுக்கும் எங்களுக்கு கட்டளை இடையில. ஸோ ஹுவகுமாகும் ஹியகுமாகும்னு இதுக்கும் கட்டளை வந்து என்ன ஆகாது, அப்ளை ஆகாது. சரியா, கட்டளைகளுக்கு கொடுக்கலாம். அப்போ இதால் என்ன விளங்குச்சுன்னு சொன்னால், கமான் என்றது நாங்கள் படிக்க வேண்டியது 6 விஷயத்துக்கு மட்டும்தான். அதை ஹுவகுமாகும் சாட்டில் அந்த உங்களுக்கு முன்னுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அந்துமா உங்களோட முன்னுக்கு 2 பேர் இருக்கிறாரு, அந்தும் உங்களோட முன்னுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்தி உங்களோட முன்னுக்கு ஒரு பெண் இருக்கிறா, அந்துமா உங்களோட முன்னுக்கு 2 பெண்கள் இருக்கிறாங்க, 2 தங்கச்சி, என்ன 2 தாத்தா இருக்கிறாங்க. அப்படி இல்லாட்டி அந்துன்னு நிறைய பெண்கள் உங்களோட முன்னுக்கு இருக்கிறாங்க. ஸோ இப்படி இதாருக்கு மட்டும்தான் என்ன செய்யலும், உங்களுக்கு கட்டளை இடையிலும். சரியா, இது அந்த அந்துமா அந்தும், அந்தி அந்துமா அந்துன்னு. இப்போ நாங்கள் படிக்க போகல இதாருக்கு மட்டும்தான் நாங்கள் கட்டளை படிப்போம். ஏன்னா அது காமன் சென்ஸ். உங்களோட முன்னுக்கு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் உங்களுக்கு என்ன செய்யலும், கட்டளை இடையிலும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஜென்ரல் ஒன்று தான், இப்போ அரபுலேன் தான் இது. அமுர் வந்து வானம் என்று சொல்கிறது லேசி, செய்யுங்க என்று சொல்கிறது விட. இது அரபுக்கு காமனான ஒரு விஷயம், நீங்கள் படிக்கொள்ள விளங்கும் ஒரு விஷயம். என்ன செய்யுங்க, தினவானம் குடிக்கவானம் என்று சொல்கிறது எங்களுக்கு லேசி, அதை செய்யுங்க இதை செய்யுங்க என்று சொல்கிறத விட. ஸோ அது நாங்கள் படிக்கொள்ளையும் பார்ப்போம். அதுதான் நாங்கள் முதல்ல வந்து வானம் என்று சொல்கிறது தான் முதல்ல படிக்க போகிறோம். ஏன்னா அது லேசி, சரியான லேசி. ஆனால் செய்யுங்க என்று சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம்னு சொன்னால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக செய்கிறாங்க அரபில். ஸோ அதை நான் ஒரு சிஸ்டமாக படித்தா அது அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஆனால் அதை அடுத்த லெசனில் நாங்கள் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து கிராமட்டிக்கலாக வந்து கமாண்டுன்னு நாங்கள் கட்டளைன்னு சொல்கிறதுக்கு அது அது வந்து இந்த நேரம் கட்டளையும் இல்லை. சரியா, இப்போ எங்களுக்கு ஒருத்தருக்கு தின்னாமிக்கிறாரு, தின்னுங்க அப்படி என்று சொல்கிறதும் கட்டளை தான். அதே மாதிரி ஒருத்தருக்கு நாங்கள் இறக்காம சொல்லுவோம், ப்ளீஸ் தின்னுங்க அப்படி சொல்கிறீங்க, கெஞ்சிறீங்க, இதுவும் வந்து கமாண்ட் கேட்டகரியில் தான் வரும். கமாண்டுன்னா இந்த நேரம் அடித்து சொல்லணுமே இல்லை. சில நேரத்துக்கு நாங்கள் சில விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கெஞ்சி கேட்போம், அதுவும் இதை அமர் கடையில் தான் வருது. ஆனால் வந்து எனக்கு கமாண்ட் இல்லை, அது அது அல்லாஹ்க்கு கமாண்ட் பண்ணுறது இல்லை. நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கமாக கேட்குறது. எக்ஸாம்பிள் அதில் ஒன்று தான் இஹ்தி நா. இஹ்தி நா, இஹ்தி என்றது வந்து ஒரு கமாண்ட். கமாண்ட் என்று கேட்டகரியில் தான் வரும். சரியா, இது அம்ரு நஹியில் கேட்டகரியில் தான் வருது. இஹ்தி என்று சொல்கிறது, ஹதா என்று சொல்கிறது கைடன்ஸ். சுரா ஃபாத்தியால வருது. ஹதா என்று சொல்கிறது கைடன்ஸ், இஹ்தி என்று சொல்கிறது என்ன செய்யுங்க, கைடாஸ், கைட் என்று அர்த்தம் வருது. இந்த எனக்கு இது நேர்வழி, நேர்வழி, நேர்வழியில் அனுப்புங்க, கைட். நான் என்றது எங்களையே நேர்வழியில் அனுப்புங்க, இதுதான் இஹ்தினா. ஸோ இதை வந்து நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இடுறோம் இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கெஞ்சி கேட்குறோம், யா அல்லாஹ் எங்களை நேர்வழியில் அனுப்பு. ஸோ இந்த நேரம் வந்து அது கட்டளை அழிக்க தேவையில்லை, ஒரு மோட்டிவேஷன் அழிக்கணும். ஒருத்தருக்கு நாங்கள் நல்லா படிங்க அப்படி என்று சொல்கிறேன், அது வந்து எங்களுக்கு என்னது, அது வந்து கட்டளைன்றதை விட அது ஒரு மோட்டிவேஷன் டாக். சரியா, ஒரு அட்வைஸ் அப்படி இல்லாட்டி ஒருத்தர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், கேட்குறோம், இது எல்லாமே வந்து இது அம்ருக்கு அடியில் தான், இதுக்கு அடியில் தான் நாங்கள் படிப்போம். சரியா, அம்ரு நஹி அடியில். சரியா, ஓகே. இப்போ எனக்கு ஒருத்தர் அடிச்சு கொண்டிருக்கிறார், எனக்கு அடிக்க வேணும்னு நாங்கள் சொல்கிறோம். சரியா, அப்போ வந்து அது அவருக்கு கட்டளையிட்றோம் இல்லை, அவர்கிட்ட கெஞ்சி கேட்குறோம், அது மாதிரி. ஓகே, ஸோ இதுவரை தான் காமன் சென்ஸ் அப்சர்வேஷன்ஸ். இது காமன்னா ஜென்ரலாக எங்களுக்கு இது எந்த லாங்குவேஜ் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகே, இப்போ பார்ப்போம் நாங்கள் எப்படி அரபில் வந்து ஒரு ஒரு விஷயம் வானம் என்று சொல்கிறேன். அது வந்து சரியான லேசி. வானம் என்று சொல்கிற வார்த்தை தான் அரபில் லா என்ற வார்த்தை. லா என்ற வானம், இல்லை என்ற அர்த்தமும் இருக்குது. லா என்ற வானம். இந்த லாவோட வந்து லைட்டஸ்ட் ஃபிகில், லைட்டஸ்ட் ஃபிகில் ஒரு நினைவுதா. லைட்டஸ்ட் ஃபிகில் நாங்கள் படித்தோம். என்சுரு என்ற என்சுர், என்சுரு வந்து என்சுரு, என்சுரா, என்சுர். அப்போ வந்து என்சுரு நார்மல், என்சுரா லைட், லென்சுர் லைட்டஸ்ட். ஸோ அது லா வந்து லாவோட லைட்டஸ்ட். சரியா, அது லைட்டஸ்ட் ஃபிகில் வந்தால் அவ்வளோதான், அவ்வளோதான், அதுதான், அது கட்டளை ஆகிடும். சரியா, இப்போ நாங்கள் பார்ப்போம் அது எப்படி வாரேன்னு சொல்லி. சரியா, முதலாவது விஷயம் நசரா, நசரா, நசரு, அதில்
கட்டளை வராது. நசர என்று சொல்கிறது பாஸ்ட் டென்ஸ். இப்போ நசரக்கு கட்டளை வராது. அப்போ கட்டளை வர்றது என்சுர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஹுவ என்சுரு உமா என்சுரானி ஹும் என்சுருன ஹிய தன்சுரு உமா தன்சுரானி ஹுன்ன என்சுர்னா. இது யாருக்கும் கட்டளை இல்லை. ஏன் தெரியுமா? இது யாரும் கிட்டைக்கிறார்கள் இல்லை. ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா உன்ன தானே, அவங்க கிட்டே இல்லை. அப்போ கட்டளை வந்து அப்ளை ஆகுது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது என்று சொன்னால் கட்டளை ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நகுனுக்கும் இல்லை. ஆனால் அன்சுரு நகுனு அன்சுருக்கும் இல்லை. எப்போ ஸ்டார்ட் ஆகுது? அந்த தன்சுரு அந்துமா தன்சுராணி அந்தும் தன்சுருன அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுராணி அந்துன்ன தன்சுர்ன. இதாருக்கு மட்டும்தான் கட்டளை இது. சரியா? ஓகே. அப்போ தன்சுரு என்று சொன்னால் இது அந்த தன்சுரு, அது அந்தில் வர தன்சுரு என்று சொன்னால் என்னை அவள் அவன் சாரி நீங்கள் தானே வருது. அந்த தானே நீங்கள் உதவி செய்கிறீங்க. சரியா? அந்த தன்சுரு நீங்கள் உதவி செய்கிறீங்க. அந்துமா தன்சுரானி நீங்கள் இருவர்கள் உதவி செய்கிறீங்க. அந்தும் தன்சுருன்னு அவர் நீங்கள் எல்லாரும் உதவி செய்கிறீங்க. இது அர்த்தம் தானே. இப்போ தன்சுருவில் லைட் வந்து தன்சுரா, லைட்டஸ்ட் வந்து தன்சுர். இப்போ நான் என்ன சொன்னேன்? கட்டளைன்றது இதுதான் நினைவச்சுக்கொள்ளணும். லா வந்து லைட்டஸ்ட் வரணும். சரியா? லா வந்து தன்சுர் என்று சொன்னால் லா தன்சுர் அப்படி என்று சொன்னால் உதவி செய்ய வானம். நீங்கள் என்று சொல்ல தேவையில்லை. ஏன்னா நாங்கள் முன்னுக்கிக்கிறவர்கிட்ட பேசக்கொள்ள நீங்கள் உதவி செய்ய வானம் என்று சொல்கிறல நம்ம லா தன்சுர் உதவி செய்ய வானம். சரியான அர்த்தம் வந்து நீங்கள் உதவி செய்ய வேணாம். ஏன்னா நாங்கள் முன்னுக்கிக்கிற ஒருத்தரோடு தான் கட்டளை விஷயம் பேசுகிறேன். ஸோ நாம் முன்னுக்கிக்கிற ஒருத்தருக்கு சொல்ல போகல நாங்கள் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணவே தேவையில்லை. நான் முன்னுக்கிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்ய வேணாம். லா தன்சுர் அப்படி. அப்போ முன்னுக்கு 2 பேர் இருக்கிறாங்க, ஆம்பளைகள் 2 பேர். நாங்கள் சொல்கிறோம் 2 பேருக்கும் நீங்கள் உதவி செய்ய வேணாம். லா தன்சுரா ஏன்னா லா தன்சுரா அனி தான் ஃபுல் வெர்ஷன். லைட் வெர்ஷன் லா தன்சுரா, லைட்டஸ்ட் வெர்ஷனும் லா தன்சுரா. நினைவுக்குமே நினைக்கிறேன் நாங்கள் லைட்டஸ்ட் படித்தோம் ஃபீல்டு. 2 பேரும் சொல்லி லா தன்சுரா உதவி செய்ய வேணும். 2 பேரும் உதவி செய்ய வேணும். லா தன்சுரூன இல்லை, ஊனைக்கு பதிலாக அது லைட்டஸ்ட் ஆகக்குள்ளேயும் லைட் ஆகக்குள்ளே ஆகிடும். அப்போ லா தன்சுரு நீங்கள் எல்லாம் உதவி செய்ய வேணும் அப்படி சொல்கிறது. சரியா? இப்போ உங்களோட முன்னுக்கு தாதா சரி உம்மா வந்து ஒத்தரிக்கிறாங்க. அப்போ அந்தி தன்சுரி என்ன தன்சுரீன ஃபுல் வெர்ஷன் தன்சுரி. அப்போ லா தன்சுரி என்றா உம்மா உதவி செய்ய வேணும். சரியா? அப்புறம் வந்து அந்துமா வந்து தன்சுரானி. அப்போ அதை லைட் ஆக்குறது லைட்டஸ்ட் ஆக்குறதும் தன்சுரா என்று சொல்லி நூனாங்கிட்டாக்கி. ஸோ லா தன்சுரா அப்படின்னா நீங்கள் 2 பேர் பெண்கள் உதவி செய்வானம். அப்புறம் தன்சுர்ன வந்து அது லைட்டும் தன்சுர்ன தான், நோமலும் தன்சுர்ன தான், லைட்டஸ்ட்டும் தன்சுர்ன தான். அப்போ ஐசுட்டியும் லா தன்சுர்ன அப்படின்னு சொன்னால் நிறைய பெண்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் போய்ட்டு லா தன்சுர்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் உதவி செய்ய வேணும். பெண்களே நீங்கள் எல்லாரும் உதவி செய்ய வேணும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக என்ன வச்சுக்கணும். லா தன்சுர், லா வந்து லைட்டஸ்ட் வந்துண்டா அதோட அர்த்தம் வந்து கமாண்டிங்காக மாறும். இது கிளியர் என்று நினைக்கிறேன். இதில் என்ன சரி டவுட்டையும் தான் கேளுங்க. இன்னொரு விஷயம் வந்து இதுக்கு ஆட் பண்ணணும் என்னன்னு சொன்னால், இதை இப்போ நாங்கள் என்ன படித்தோம்? லா வந்து லைட்டஸ்ட் வந்தால் அது வந்து கமாண்டாக மாறுது. இப்போ எக்ஸாம்பிள் லா தன்சுர் அப்படி என்றால் அது ஒரு கமாண்ட், அது ஒரு கட்டளை. நீங்கள் உதவி செய்ய வானம் என்றது ஒரு கட்டளை. நாங்கள் லா வந்து லைட்டஸ்ட் வராமல் அப்படின்ற தன்சுர் என்று வராமல் லா தன்சுரு என்று வந்தால் என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டாக அர்த்தம் மாறுது. லா தன்சுரு அப்படி வந்தால் தன்சுரு என்ற என்னை நீங்கள் உதவி செய்கிறீங்க தன்சுரு. லா தன்சுரு என்று வந்தால் நீங்கள் உதவி செய்கிறீங்க இல்லை என்ற லா என்றா இல்லை. சரியா? அதே அது லைட்டஸ்ட் ஆகிச்சுண்டா லா தன்சுர் அப்படி வந்துச்சுண்டா அது கட்டளையாக மாறுது. அப்போ வந்து சொல்கிறோம் நாங்கள் உதவி செய்ய வானம். அது இல்லைன்றதுக்கு பதிலாக லா வந்து வானமாக அர்த்தம் மாறுது. நீங்கள் உதவி செய்ய வானம். சரியா? லா தன்சுரு என்றால் நீங்கள் உதவி செய்கிறீங்க இல்லை.
அப்போ நீங்கள் உதவி செய்கிறீங்க இல்லை என்றது ஒரு கமாண்ட் இல்லை, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். நாங்கள் ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம் நீங்கள் உதவி செய்கிறீங்க இல்லை, அது வந்து ஒரு கட்டளை இல்லை, அது அவரை பற்றி ஒரு 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 ஸ்டேட்மெண்ட். அவரை பற்றி ஒரு விஷயம் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் உதவி செய்கிறீங்க. அப்போ லா தன்சுரு வேண்டாம் நீங்கள் உதவி செய்கிறீங்க இல்லை, ஆனால் லா தன்சுர் ரெண்டா உதவி செய்ய வானம். ஸோ ரெண்டும் கம்ப்ளீட்லி வேற அர்த்தம். சரியா? அப்போ எங்களுக்கு லா யன்சுரு என்று சொல்லே மேலும். லா யன்சுரு என்றா அவர் உதவி செய்கிறார் இல்லை என்றா அது ஹுவைக்கும் பாவிக்கலும் யன்சுரு என்று. ஆனால் லா யன்சுர் என்று சொல்லலாம், அவர் உதவி செய்வானம் அப்படி சொல்லலாம், அவர் கிட்ட இல்லை, அவர் எங்கே வைக்கிறாரு. ஸோ அது சொல்லலாம். ஸோ இதுவும் நினைவு வச்சுக்கோங்க. லா வந்து ஃபுல் நார்மல் வேர்ஷன் வந்தால் அது வந்து கட்டளை இல்லை, அது வந்து என்ன, அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாறுது. அப்படின்ட்டு அவரை பற்றி ஒரு செய்தி, அவரை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனாக மாறுது. அதே வந்து லா வந்து லைட்டஸ்ட் வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு கட்டளையாக மாறுது. கிளியர்ன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க. இது ஆக முக்கியமான கான்செப்ட். ஸோ இதுவும் நிறைய குர்ஆன்ல எங்களுக்கு பார்க்கலும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அடுத்தது நாங்கள் எப்படி ஒரு விஷயம் செய்யுங்க என்று சொல்கிறது படிக்க போகிறோம். அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், ஆனால் இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எல்லா, நத்திங் இஸ் காம்ப்ளிகேட்டட் இஃப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேக் இட் ஈஸி. ஒன்றுமே காம்ப்ளிகேட்டட் இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்கிட்டானேண்டா. ஸோ அவங்ககிட்ட துவா செஞ்சு ஒன்று படிங்க இன்ஷா அல்லாஹ். இது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்கி குர்ஆனை விளங்கக்கூடிய பாக்கியத்தை தருவான். ஆமீன்.